Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.7 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 10.8 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 10.8 வந்து நமக்கு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஓடிஇ ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம பார்த்தோமா, ஹோமோஜீனியஸ் லீனியர் அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி வேர்ட் ப்ராப்ளமாக இருக்கும், அதிலிருந்து நம்ம சால்வ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு செஷன் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா பாப்புலேஷன் க்ரோத்தை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.27. ஓகே, பாப்புலேஷன் க்ரோத்தை பேஸ் பண்ணியிருக்கோம், நியூட்டன் கூலிங்ஸ் லாவை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் க்ரோத். ஸோ கொஸ்டினில் என்ன அப்படின்னா the growth of a population is proportional to the number at present. Okay, if the population of a colony doubled in 50 years, so அப்போ நம்ம இனிஷியலாக எடுக்கிற பாப்புலேஷன் 2 டைம்ஸாக மாறிடுது 50 years, 20 equal to 50 இருக்கும்போது in how many years will the population become tripled? அப்போ எப்போ அது 3 டைம்ஸாக மாறும், எந்த இயரில், அப்படி தான் கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ லெட் எக்ஸ் ஆஃப் டி எல்லாத்துலேயுமே நம்ம ஒரே கைண்ட் ஆஃப் கொஸ்டின் ஒரே ஃபார்ம் தான் பண்ணுவோம். எக்ஸ் ஆஃப் டி பி தி பாப்புலேஷன் ஆஃப் தி சிட்டி அந்த காலனி அட் அ டைம் டி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஆஃப் டி. ஓகே, ஸோ பி வந்து நம்ம பாப்புலேஷன் எடுக்காதீங்க, ஏன்னா பி வந்து நம்ம அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். ஸோ தட் எக்ஸ் ஆஃப் டி இஸ் தி பாப்புலேஷன். ஸோ அப்போ டிஎக்ஸ் பை டிடி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். அதான சொல்லியிருக்காங்க, growth in population is proportional to the number present. So this is the rate of change of population with respect to time. அதான் dx by dt is directly proportional to x. அப்போ dx by dt is nothing but k into x. இப்போ வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் xலாம் ஒரு பக்கம் tலாம் ஒரு பக்கம். அப்போ dx by x equal to k into dt. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரல் பண்ணுங்கள். ஸோ இன்டகிரல் ஆஃப் dx by x is equal to k into integral of dt. ஸோ dx by x என்ன, log x. ஸோ log x is equal to kt plus c அப்படின்னு வருது. அடுத்து என்ன பண்ணணும், டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைடு. இதே ப்ராசஸ் தான் எல்லா கொஸ்டினுக்கும் பண்ணுவோம். லாகில் வரும், எக்ஸ்போனென்ஷியல் எடுப்பீங்க, ரெண்டு கான்ஸ்டன்ட் c அண்ட் k இருக்கும், ரெண்டையும் ஃபைன் பண்ணணும். தட்ஸ் தி ஐடியா. ஸோ அப்போ இ பவர் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி, ரைட்? பிகாஸ் இ பவர் கேடி ப்ளஸ் சின்னு வரும். பவரில் இருக்க ரெண்டு ப்ளஸ்ஸையும் பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு டேர்ம் எழுதிக்கலாம். இ லாக் கேன்சல் ஆகி ஜஸ்ட் எக்ஸ் வருமா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி வேர் சி இஸ் அ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு. இதுதான் மெயின். இதில் சி வேல்யூ கே வேல்யூ ஃபைன் பண்ணி இங்கே போடணும். தட் இஸ் தி ஐடியா. ஏன்னா ரெண்டும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், அதை ஃபைன் பண்ணோம். அப்போ இனிஷியலி லெட் எக்ஸ் நாட் பி தி பாப்புலேஷன் when t is equal to 0. அதான் இனிஷியலி, ரைட்? ஸோ t equal to 0னா என்ன, இனிஷியல் பாப்புலேஷன். ஸோ இனிஷியலி அப்படின்ற மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இனிஷியலி t is equal to 0. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன, எக்ஸ் நாட் அப்படின்னு. ஏன்னா என்னன்னு தெரியாது, ஜஸ்ட் we are taking that as x நாட். அப்போ அந்த ஈக்குவேஷன் 1ல் எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் k into 0 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன ஆகுது, c is equal to just x நாட். ஏன்னா e power 0 is 1. ஸோ அப்போ c பிளேஸில் x நாட் எங்கே போடணும், அந்த ஈக்குவேஷன் 1ல் போடணும். ஸோ 1 implies x is equal to x நாட் into e power kt. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏன்னா அடுத்து k கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, பாப்புலேஷன் பிகம்ஸ் டபுள்டு வென் t is equal to 50. அதான சொல்லியிருந்தாங்க, 50 இயர்ஸில் தி பாப்புலேஷன் பிகம் டபுள்டு. ஸோ தி பாப்புலேஷன் ஆஃப் தி காலனி இஸ் டபுள்டு இன் doubles in 50 years. ட்ரிபிள் எப்போ ஆகும், தட் இஸ் தி ஃபைனல் கொஸ்டின். ஓகே, அப்போ 50 இயர்ஸ், டி பிளேஸில் 50, எக்ஸ் பிளேஸில் 2x நாட் போடுங்க. அப்போ ஈக்குவேஷன் 2 பிகம்ஸ் 2x நாட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளேஸில் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இன்ட்டு இ பவர் கே இன்ட்டு 50. இதான் மெயின் ஈக்குவேஷன். இங்கே தான் கே வேல்யூ போடணும். பட் அந்த கே வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் நாட் கேன்சல். ஸோ 2 ஈக்குவல் டு இ பவர் 50k. எனக்கு கே தான் வேணும். அப்போ இந்த எக்ஸ்போனென்ஷியல் கேன்சல் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். So log 2 is equal to log of e power 50k. So log e 50k. ஆக்சுவலி இது என்ன ஆகும், பவரில் இருக்க 50 கீழே வருமா, அதாவது log a power p அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, p into log a அப்படிங்கிற ஃபார்மில் எழுதுவோம். ஸோ தட் அந்த பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாம். ஸோ 50k into log e. log e என்ன, 1. ஸோ அப்போ ஜஸ்ட் 50k வரும். அப்போ log 2 is equal to 50 into k. that is the value. அப்போ நமக்கு k தான் வேணும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா k is equal to 1/50 into log 2. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 1/50 மேலே கொண்டு வரலாம். சேம் இந்த ப்ராப்பர்ட்டி log a power p equal to p into log a அதை அப்ளை பண்ணுறோம்.
ஸோ அப்போ log of 2 power 1 by 15 வந்துடும் k is equal to okay. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து எங்கே போடணும் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் k பிளேஸில் போடுங்க. ஸோ தட் ஃபைனலி we are getting equation 2 is equal to x equal to x naught e power log of 2 power 1 by 50 into t. ஸோ அப்போ இது என்ன ஆகும் மொத்தமாக 1 by 50 அப்படி இல்லைனா இந்த இடத்துல 1 by 15 கூட எழுதிக்கிட்டு ஸோ இந்த டீயை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் t by 50 அப்புறம் இதை மேலே கொண்டு போங்க t by 50 அப்படின்னு வரும். ஓகே இன்கேஸ் இந்த t எப்படி இங்கே வருது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்போ ஃபைனலி 2 power t by 50 e power log x என்ன ஜஸ்ட் x. ஸோ அப்போ x is equal to x naught into 2 power t by 50 இது equation 3. இதோட முடிஞ்சு ஆக்சுவலி இன்கேஸ் ஜென்ரலாக சால்வ் தி ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா இதோட நம்மளுக்கு முடிஞ்சுது. பட் இங்கே அகெயின் ஒரு ஒன் மோர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, நம்ம அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணி எழுதிட்டாலே ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். பட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா லெட் தி பாப்புலேஷன் இஸ் ட்ரிபிள்டு இன் சம் t1 இயர்ஸ். எந்த இயர்னு எனக்கு தெரியாது, அதனால் அதை என்ன பண்ணுறோம் t1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ t பிளேஸில் t1னும் x பிளேஸில் என்ன பண்ணோம் ட்ரிபிள்டுனா 3 டைம்ஸ் ரைட். அப்போ 3x naught. ஸோ அப்போ x பிளேஸில் 3x naughtனும் t பிளேஸில் t1னும் போடுறோம். ஸோ தட் என்ன ஆகும் ஈக்குவேஷன் 3 becomes 3x naught equal to x naught into 2 power t1 by 50. Okay, then x naught cancel. So 3 is equal to 2 power t1 by 50. அடுத்து என்ன பண்ணோம் taking log on both sides. So log 3 is equal to log of 2 power t1 by 50. அப்புறம் பவரில் இருக்க டேர்மை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாமா. ஸோ t1 by 50 into log 2 வரும். இந்த இடத்துல log 3 is equal to then இதை டிவைட் பண்ணிங்கன்னா log 3 by log 2 is equal to t1 by 50 அப்படின்னு வருது. தென் நமக்கு தேவை t1 தான். அப்போ 50 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50 into log 3 by log 2 into t1 ஓகே ஆர் log a by log b அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ log a by bன்னு கூட நம்ம அதை எழுதிக்கலாம். ஓகே ஸோ log of 3 by 2 log a by log b ஃபார்மில் இருக்குது. அப்போ log a 3 minus 2 ரைட். ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஸோ ஆர் ஜஸ்ட் லீவ் திஸ் as it is அப்படியே விட்டுக்கலாம். ஓகே ஸோ log a சாரி ஸோ அப்படி பண்ண முடியாது நம்ம, ஏன்னா log of a by bன்னு இருந்தால் தான் நம்ம அதை என்ன பண்ண முடியும் log a minus log bன்னு எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் log a by log bன்னு இருக்கு. அப்போ இதை வந்து we cannot use this property here. okay so அப்போ the population is tripled in எவ்வளோ இயர்ஸில் 50 into log 3 by log 2 years. that's all. so that's all for this example. ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாக போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கேன். புக்கில் இவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் லென்த்தி. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் டிகே அதை பற்றின செக்ஷன், அதை பற்றின கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 10.28 நமக்கு. ஓகே ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஸ் அன் இனிஷியல் மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200 mg. அப்போ இனிஷியல்னா என்ன t equal to 0. ஓகே when 2 years later is 50 mg. so initially 200 இருக்குது, 2 years கழிச்சு it becomes 50 milligram. then find the expression for the amount of isotope remaining at any time. what is its half time? so அப்போ t equal to t by 2 இருக்கும்போது என்ன half time means the time taken to radioactivity of the specified isotope to fall to the half of its original அப்படிங்கிறது. ஓகே ஸோ அப்போ let a be the mass of the isotope remaining after some t years. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் a அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ according to question what is given dA by dt is proportional to minus a. dk அப்படின்னா என்ன அர்த்தம் ரெடியூஸ் ஆகுது. பிகாஸ் பாருங்கள் இனிஷியலாக 200 mg இருக்குது, 2 years கழிச்சு என்ன ஆகுது 550 mg மாறுது, குறையுது. dkனால என்ன ரெடியூஸ்ட், அதனால மைனஸ் போடணும். அப்போ which is equal to dA by dt equal to minus of k into a right. then again variable separable form dA by a is equal to minus k into dt. then integrating on both sides. ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும் So integral of dA by a is equal to minus k into integral of dt. So log a is equal to minus kt plus c. So அதே தான் இப்போ நம்ம முன்னாடி பேசின அதே தான். So taking exponential on both sides. So e power log of a is equal to e power minus kt plus c. So modulus of a is equal to e power minus kt into e power c, which is nothing but a is equal to c e power minus kt. The equation 1. அப்போ given that initial mass வந்து என்ன 200 mg, அதாவது when t is equal to 0 your a becomes 200. அதான் அந்த பிளேஸில் போடுங்க. அப்போ என்ன ஆகும்? So 1 implies 200 is equal to c into e power minus k into 0. So அப்போ c ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது 200. Equation 1 implies a is equal to 200 into e power minus kt. அடுத்து k ஃபைன் பண்ணால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் 2 years அப்புறம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க
150 ஆச்சு, அதாவது 50 கிராம் குறையுது, ரைட்? ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் ரெடியூசஸ் டு 50 கிராம், லேட்டர் இட் இஸ் 50 கிராமாக வந்து குறையுது. ஸோ அப்போ இட் பிகம்ஸ் 150 கிராம் இன் 2 இயர்ஸில். ஸோ அப்போ டி பிளேஸில் 150, ஸோ 50 கிராம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 50 கிராம்னு எழுதிடக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு 200 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2k. ஸோ அப்போ இ பவர் மைனஸ் 2k ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 200. ஸோ இதை கேன்சல் பண்ணுற 50 டேபிள்னா 3/4 இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2k. ஸோ தென் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ஸோ லாக் ஆஃப் 3/4 இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இ பவர் மைனஸ் 2k. அப்புறம் பவரில் இருக்க இ பவர் மைனஸ் 2k கொண்டு வந்தீங்கன்னா லாக் ஒன் கேன்சல். ஸோ இட் பிகம் மைனஸ் 2k ஈக்குவல் டு லாக் 3/4. அப்புறம் இந்த மைனஸ் இங்கே கொண்டு வாங்க, இட் பிகம்ஸ் லாக் ஆஃப் 3/4 ஈக்குவல் டு 2k. தென் இதை மேலே அப்படியே இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், இன்வெர்ஸ்னு வருமா, விச் இஸ் ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போ என்ன ஆகும், லாக் ஆஃப் 4/3 ஈக்குவல் டு 2k. தென் 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 1/2 லாக் ஆஃப் 4/3 ஈக்குவல் டு k. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் ஈக்குவேஷன் 2ல k பிளேஸில் போடுறோம். ஸோ a இஸ் ஈக்குவல் டு 200 இ பவர் மைனஸ் k இன்ட்டு t. ஓகே, k பிளேஸில் அதை போட்டோம். தென் இட் பிகம்ஸ் மைனஸ் t/2 லாக் ஆஃப் 4/3 இ பவர் இன்ட்டு. ஓகே, தென் இந்த மைனஸ் t/2 மேலே கொண்டு போகலாம், விச் இஸ் தி மாஸ் ஆஃப் தி ஐசோடோப். இதை மேலே கொண்டு வந்தாலும் ஓகே. ஸோ விச் இஸ் தி மாஸ் ஆஃப் தி ஐசோடோப் ரிமைனிங் ஆஃப்டர் சம் t இயர்ஸ். இப்போ ஆஃப் டைம் இதோட முடிஞ்சு. ஒன் மோர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே ஆஃப் டைம்னு. சின்ஸ் தி ஆஃப் லைம் th is the time corresponding to a is equal to 100 mg, ரைட்டா? இனிஷியலாக அது 200 இருந்தது, அப்போ எக்ஸாக்டாக ஆஃப் லைமில் என்ன பாதி, அப்போ 100 mg. thus 3 implies அந்த தேர்ட் ஈக்குவேஷனில் a பிளேஸில் 100 போட்டிங்கன்னா 100 is equal to 200 e பவர் மைனஸ் t பிளேஸில் th ஆஃப் அப்படிங்கிறதால th log of 4/3. அடுத்து என்ன பண்ணலாம், 100/200 is equal to e பவர் மைனஸ் th log of 4/3. அடுத்து என்ன பண்ணலாம், டேக்கிங் log on both side, ஏன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் கேன்சல் பண்ண. ஸோ log of 1/2 is equal to மைனஸ் th/2 log of 4/3. தென் இது என்ன ஆகுது, ஸோ மைனஸ் இங்கே நான் உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ மைனஸ் 4/3 th/2 இந்த இடத்துல log of this. அடுத்து என்ன பண்ணலாம், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ log 3/4 th/2 ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் log of 1/2. தென் இதை இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா log 1/2 divided by log 3/4 இந்த 2 மேலே மல்டிப்ளை ஆயிரும், which is equal to th. So th is equal to 2 times log of 1/2 by log of 3/4. Okay, so that's all for this example. இதுதான் வந்து ஆஃப் டைம் எக்ஸாக்டாக அது பாதியாக 200லேருந்து 100 மாறுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேல்யூலாம் நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஃப்ரம் லீவ் திஸ் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, வேணும்னா இதை log a/bல போட்டு log 1 மைனஸ் log 2, அதே மாதிரி இதே log a/bல போட்டு log 3 மைனஸ் log 4 அந்த மாதிரி எழுதியும் மேலே கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ ஜஸ்ட் லீவ் திஸ் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இதில் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் இந்த செக்ஷனில் இருந்து. ஸோ இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அது ரெண்டையும் நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு வில் கோ ஃபார் எக்ஸசைஸ் 10.8. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.